இது ஒரு அரிய வகை பழம்னு சொல்லலாம். என்ன பேர் சொன்னீங்க? சப்போட்டிக்கா. ஓகே. அரிய வகை பழமரத்தில் இது நாவல் பழம் மாதிரி இருக்கும். இது ஃபுல்லாக நிறைய வரும் பழம். சீசன் அப்போ வரும்போது ஃபுல்லாகவே நாவப்பழம் மாதிரி நிறைய காய்க்கும். தண்டிலே வரும் பழம். நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். அது என்ன மருத்துவ பயன்லாம் இல்லை. இது ஒரு அரிய வகை பிரேசிலில் இருக்கக்கூடிய அமேசான் காடுகளில் பிரேசிலில் இருக்கக்கூடிய அரிய வகை பழங்கள் அரிய வகை பழங்களும் நம்மக்கிட்ட வச்சுருக்குறோம். இது சந்தோல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு அரிய வகை பழமரம். இதனுடைய பழமும் நல்லா இருக்கும். இது பிரேசில் காடுகளில் கிடைக்கக்கூடிய இது ஒரு பிரேசிலில் வளர்றதெல்லாம் இங்கே நம்ம வச்சுருக்கிறோம். நம்ம மண்ணில் வருது. அதான் முக்கியம். சந்தால் சப்போட்டா பார்த்துருக்கீங்க. அது சிவப்பு கலராக இருக்கும். இந்த சப்போட்டா. ஆமாம், சிவப்பு சப்போட்டா. கொய்யாவில் சிவப்பு மாதிரி சப்போட்டாவில் சிவப்பு. சப்போட்டாவிலே சிவப்பாக இருக்கும். சிவப்பு சப்போட்டா. இது ப்ளூபெரி. இப்போ சொல்லுமா. இது ப்ளூபெரி. இதுவும் பிரேசில் காடுகளில் வளரக்கூடிய ஒரு பழமரங்கள். இது ப்ளூபெரி. இதனுடைய பழம் வந்து நல்லா ப்ளூ கலரில் அழகாக இருக்கும். நாகப்பழம் மாதிரி ப்ளூ கலரில் இருக்கும். சரி, இது என்ன? நீர் தண்ணி வர்றதுக்காக வச்சுருக்காங்க. இது மைக்ரோ ஸ்ப்ரிங்க்லர். இங்கே கூலிங் வர்றதுக்காக, இந்த இடத்துக்கு கூலிங் வர்றதுனால ஏன்னா இந்த அரிய வகை பழமரங்கள்லாம் இங்கே வச்சுருக்கிறோம். அந்த கிளைமேட்டுக்கு இங்கே கொண்டு வரணுன்றதுக்காக இந்த மைக்ரோ ஸ்ப்ரிங்க்லர் போட்டிருக்கோம். ஒரு அரிய வகை பழம் லூசிஸ்ன்னு சொல்கிறாங்க. இதுவும் பிரேசிலிருந்து வரக்கூடிய அரிய வகை பழமரம் தான் லூசிஸ். இது அரிய வகை. ஆமாம், அரிய வகை பழமரம் தான் லூசிஸ். இதே போல் பிரேசில் காடுகளில் வளரக்கூடிய பழ வகைகளை கூட நம்முடைய இந்திய மண்ணிலே வளர்க்கலாம் அப்படின்றத சொல்லிகிட்டே வந்தவர் திடீர்னு ஒரு மூலிகையை காமிச்சு அதனுடைய பயன்களை பற்றி சொன்னார். இந்த வடிவேலு பாணியில் சொல்கிறதுனா அப்படியே நான் ஷாக் ஆகிட்டேன். அது என்ன மூலிகை, அதனுடைய பயன் என்ன என்பதனை பற்றி நாம் அடுத்த பதிவிலே நாம் பார்க்கலாம். அதற்கு முன்னால் அவர் அந்த மூலிகை பற்றி சொன்னதை இப்போது கேளுங்கள். அடுத்து இதனுடைய ஒரு வைத்திய சித்தர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, வெள்ளியை பசுமமாக்குவதற்கு இந்த இலைச்சாரை பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஆமாம், இந்த இலைச்சாரை பயன்படுத்திருக்கிறாங்க. ஆமாம், தெரியுது. வெள்ளியை நல்லா பழுக்க காய்ச்சி இந்த இலைச்சாரை அதில் விடும் பொழுது வெள்ளி வந்து பொடி பொடியாக போயிடும் அப்படின்னு சித்தர்களுடைய குறிப்பில் இருக்குது. வெள்ளியை பொடி பொடியாக்கும் அந்த மூலிகையை பற்றிய ரகசியங்களை நீங்கள் அறிந்து கொள்ள பண்ருட்டி முத்துக்குமார் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அடுத்த பதிவு வரும் வரை காத்திருக்குமாறு கேட்டுக்கொண்டு உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.